கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். எங்கே எங்கள் ஓட்டு, யாருக்கு வைத்தாய் வேட்டு என கொளுத்தும் வெயிலில் வேர்க்க விறுவிறுக்க மூச்சை இழுத்து பிடித்து கோஷம் போடும் இவர்களையெல்லாம் பார்த்து எங்கே உங்கள் ஆட்காட்டி விரலை காட்டுங்கள் என கமெண்ட் அடிக்கும் சமூக வலைதளவாசிகள் எம்ஜிஆரின் இந்த பாடலைத்தான் முணுமுணுத்து வருகின்றார்களா? நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோவையில் 1 லட்சம் வாக்குகளை காணவில்லை என தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியிருந்தார். இந்த நிலையில் தங்களது வாக்குரிமை பறிக்கப்பட்டதாகவும் ஜூன் 4ஆம் தேதிக்கு முன்னதாக வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவும் கூறி பாஜகவினர் மற்றும் பீப்பிள்ஸ் ஃபார் அண்ணாமலை குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்கள் ஓட்டுரிமையை பறிப்பது நியாயமா? எங்கள் வாக்கு எங்கள் உரிமை, மாவட்ட ஆட்சியரே உங்கள் பதில் என்ன என பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடியே கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக கொளுத்தும் வெயிலில் கோஷம் எழுப்பினர். இதில் என்ன உள்ளது? ஓட்டு போடுவது ஒவ்வொருவரின் உரிமை. அந்த உரிமையே பறிக்கப்படும் போது போராடுவதில் என்ன தவறு உள்ளது என்ற கேள்வி அனைவருக்கும் எழும். அதற்கெல்லாம் ஒரே பதில், ஓட்டு போட்டதற்கு அடையாளமாக அவர்களது ஆட்காட்டி விரலில் உள்ள மைதான். அதிலும் நான் உயிருடன் தான் உள்ளேன், என் வாக்கு ஏன் இல்லை என எழுதப்பட்ட பதாகையை ஏந்திய ஒரு பெரியவரின் விரல், பேனரை பிடித்துக் கொண்டிருந்தவரின் விரல், பெண்களின் விரல்கள் என பலரது விரல்களிலும் மை பளிச்சென தெரிந்தது. இவ்வளவு ஏன், மைக்கை பிடித்து மாங்கு மாங்கு என பேசிய பாஜக மாவட்ட தலைவர் ரமேஷின் கை விரலிலேயே ஓட்டு போட்டதற்கான அடையாள மை இருந்தது. பாரதி கண்ட புதுமை பெண் போல முகம் நிறைய கோபத்துடன் கோஷம் போடும் இந்த மாடர்ன் பெண்ணின் கையிலும் மை இருந்தது. இதை பார்க்கும் பலர், ஓ இது புதுவித மாடர்ன் நெயில் பாலிஷா என கிண்டலடித்து வருகின்றனர். இந்த போராட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சுதர்சன், வாக்களிக்க முடியாமல் போனது ரொம்ப மனவேதனையை தருகிறது, கோபம் வருகிறது, தாங்க முடியவில்லை, மீண்டும் ஓட்டு போட வாய்ப்பு வழங்க வேண்டும் என படபடவென போங்கினார். ஏற்கனவே ஓட்டு போட்ட இவர்களுக்கு ஒருவேளை மீண்டும் வாய்ப்பு கொடுத்தால் வலதுகை ஆட்காட்டி விரலில் மை வைத்துக் கொள்வார்களா என்ற கேள்வி எழுகிறது. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.